ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ கெட்டி மேளம் ஜீ தமிழ்ல ஓடிட்டு இருக்கிற கெட்டி மேளம் அப்படின்ற சீரியலை ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது வந்து 1 மணி நேர நாடகம்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க இல்லையா? ஸோ 1 மணி நேரம் இது வரைக்கும் டாப் டு பாட்டம், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இனி நான் இன்னைக்கு நடக்க போறது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கெட்டி மேளத்தை பத்தி நம்ம ஷார்ட்டா ரிவ்யூவா பேசிடலாமா? ஸோ கெட்டி மேளத்தை பத்தி நம்ம இனிமேல் ரிவ்யூ போடலாம் கைஸ், சரிங்களா? ஏன்னா நாடகம் கொஞ்சம் நல்லா ஒரு மூமெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது, சரியா? ஸோ ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே இந்த லைக் பட்டனை போற போக்கில் ஒரு டச் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ கெட்டி மேளம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஃபேமிலி சூப்பரான ஃபேமிலி, அண்ணன் தங்கச்சி எல்லாம், அம்மா அப்பா பாட்டி தாத்தா. தாத்தா இல்ல, பாட்டி மட்டும் இருக்கிறாங்க. ஸோ துளசி, அதுக்கப்புறம் நம்ம பொன்வண்ணன் சாரு, அப்புறம் அவங்க பொன்வண்ணனுக்கு ஜோடியா நடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் துளசி கேரக்டர், அஞ்சலி கேரக்டர், எல்லாருமே வந்து சூப்பரா அவங்களோட கேரக்டர் ரோல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னா, துளசிக்கு வந்து ஜாதகம் வந்து சரியில்லாத ஒரு காரணத்தினால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. சோ இதனால ஃபேமிலியில வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அதனால வந்து துளசியை வந்து எல்லாரும் அவங்க வீட்டுல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணில இருந்து அண்ணன்ல இருந்து எல்லாருமே அந்த பொண்ணை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா பாட்டி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஊமையா ஒரு அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்த அண்ணனோட அண்ணி, சரிங்களா? அப்புறம் தங்கச்சிக்காரி, இவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. சோ இதுக்கு இடையில வந்து துளசி வேலை பார்க்குற கம்பெனி எம்டி இருக்காங்க இல்லையா, நம்மளோட பிரஜன் வராரு. ஆனா அவரோட கேரக்டர் நேம் எனக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு மறந்து போச்சு. சரியா, ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவர் வந்து அந்த ஆபீஸ்ல எம்டியா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. பிரச்சனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்க பெரிய பணக்கார பணக்கார குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். சோ துளசி அங்க வேலை பார்க்கறதுனால அந்த பிரஜனோட பொண்ணுகிட்ட வந்து அவங்க ரொம்ப அட்டாச்சா நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க துளசி கூட, அந்த குழந்தை. சோ இத காரணமா வச்சு அந்த பிரஜனோட அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா, துளசிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கு இடையில இந்த பிரஜனுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கிறான். அவனோட புருஷன் தான் இந்த நாடகத்திலே வில்லனா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரா இருக்காரு. சரியா, தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். சோ தங்கச்சியோட அண்ணன், அவங்க அம்மா எல்லாருமே இந்த துளசிக்கு வந்து மாப்பிள்ளைய பிரச்சனை பேசியிருப்பாங்க. சோ கல்யாணம்லாம் எல்லா தடபுடலா சூப்பரா நடந்துட்டு இருக்கும். இங்கிட்ட அஞ்சலியை வேற காலேஜ்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகி போயிருது. யாருக்கு? பிரஜனு, அந்த அவங்க அம்மா எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. சோ இத பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரஜன் தங்கச்சியோட வீட்டுக்காரு. இது எப்ப இந்த உண்மை வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. 4 வருஷம் கழிச்சு வரப்போதா, இல்ல 5 வருஷம் கழிச்சு வரப்போதான்னு தெரியல. நம்மள கழுத்த இருக்க போறாங்களான்னு தெரியல. எப்ப உண்மை வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கையில ஆக்சிடென்ட் ஆகி போகுது. 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அந்த குழந்தை வந்து துளசி மேல பாசமா இருக்கிறதுனால துளசி வீட்டுல வந்து கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, சொத்து பிரச்சனை வருது. இந்த சொத்து பிரச்சனையை வச்சு அந்த குழந்தைய வந்து பிரிக்கிறாங்கப்பா. சோ இதுக்கு இடையில இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, தங்கச்சி லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க காலேஜ்ல அந்த பொண்ணு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. அப்ப அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவரா வருவார் இல்லையா, நம்மளோட மகேஷ் அப்படின்றவர் வந்து வராரு. பார்த்த உடனே அஞ்சலிய புடிச்சு போச்சு. நேரா போய் அவங்க வீட்டுல பொண்ணே கேட்டுறாரு. சரி, சூப்பர், ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். சோ துளசிய கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை ஜெயில போட்டுறாங்க. சோ ஜெயில போட்டுறாங்களா? சோ இவங்கள வெளியே எடுக்கிறதுக்காக துளசி என்ன செய்யறாங்கன்னா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இனிமேல் எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. சோ இதுக்கு இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு ஜோடி வர்றாங்க துளசிக்கு. அதுதான் நம்ம வெற்றி சார் வந்து வர்றாரு. அவரு சரியான எக்ஸ்-எம்எல்ஏவோட பையன். சோ எதுக்கு எடுத்தாலும் அடிக்கடி ரவுடிசம் தான். ஆனா எல்லாமே நல்லதுக்காக பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்து அவங்கதான் வந்து துளசியோட அடுத்த ஜோடி, சரியா? அவ்வளவுதான் guys, குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. இதுல இன்னைக்கு ப்ரோமோ ஒண்ணு வந்துச்சு. அந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது. குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து, சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆளுக்கு சொந்தக்காரவங்களா, நீங்க முதல்லயே சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி வேகமா இன்ஸ்பெக்டர் வந்து கதவை திறந்து விடுறாரு. ஆனா என்ன நடக்குது தெரியுங்களா?
இந்த குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறாங்கல்ல, நான் அப்பயும் மைண்ட்ல நினைச்சேன் நான். ஏன்னா இவங்க சொத்துக்காக தான் இந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, அந்த வில்லனோட அம்மாக்காரி இருக்கா பாத்தீங்களா? சரியான என்ன சொல்றது? தண்ணிய ரவுடி மூஞ்சில பொம்பள அடிச்சு போய் வேலை அந்த செய்யுங்கிறா. பொண்ணு கூறுகட்ட தூங்கிட்டு இருக்குது, குப்பாயி, தண்ணிய மூஞ்சில கூறுகட்ட அடிச்சு போய் வேலை குப்பாயி, செய்யுங்கிறா. கூறுகட்ட கிளவி. ம்? பச்சை மண்ண போய் அது அந்த பொண்ணுக்கு கால் அடிபட்டு கூட தெரியாம போய் வேலை செய்யுங்கிறா. சொத்துக்காக கொடுமைப்படுத்துறா.